இந்த விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னுடைய பிராணிகளை ஏதோ ஒண்ணு தாக்கிக்கிட்டே இருக்கு. அதுங்க காணாம வேற போயிடுதுங்க. இந்த விஷயம் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அட, நம்ம கிராமத்து கலெக்டராலே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியல. நான் சொல்றத வேணா எழுதி வச்சுக்கோ. ஒண்ணு இது இறைவனோட விளையாட்டா இருக்கணும், இல்லைன்னா கெட்ட ஆத்மாவோட வேலையா தான் இருக்கணும். இது மத்திய பிரதேஷ்ல இருக்கிற பாந்தவ்கட் நேச்சுரல் சாங்சுரிக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துல நடந்த கதை. இது 1995 நடந்த கதை. அந்த கிராமத்துல இருக்கிற செல்ல பிராணிகளை ஏதோ ஒரு இனம் புரியாத சக்தி தாக்கிட்டு இருந்தது. அந்த பிராணிகளோட இறந்த உடல் ரொம்ப கோரமான நிலைமையில காணப்படுது. இதை பத்தி ஊர்க்காரங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இது நிச்சயமா காட்டு மிருகத்தோட வேலையா இருக்காதுன்றதுல உறுதியா இருந்தாங்க. ஏதோ ஒரு தீய சக்தி தான் இந்த மாதிரி செய்யுதுன்னு நம்பினாங்க. அங்க ஃபாரஸ்ட் ஆபீசரா கிருஷ்ணா கோடா தான் இருந்தாரு. அவர் அங்க சந்திக்க போற நாட்கள் எல்லாம் அவரோட வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவமா இருக்குன்றத அவர் அப்ப எதிர்பார்க்கவே இல்லை. யார் அது? யாருன்னு கேக்குறல்ல? என் பசு எங்க போச்சு? இப்பதானே தண்ணி காட்டிட்டு வந்தேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கிராமத்தை சேர்ந்தவங்க காட்டுக்குள்ள போய் தேடி பார்க்கலான்னு முடிவெடுத்தாங்க. அந்த தடயத்தை பாருங்க. இந்த தடயம் நம்ம குழப்பத்துக்கு வழிகாட்டுன்னு நினைக்கிறியா? காட்டுதோ இல்லையோ, இது அந்த கெட்ட சக்தியோட ரத்தமா தான் இருக்கும். நீ சொல்றது 100% உண்மைப்பா. போங்க போங்க. மெல்லமா போங்க. போதும் போதும். இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் அடர்ந்த காடு. அதுவும் இந்த ராத்திரி வேளையில இதுக்குள்ள நம்ம போகணுங்கிறது சிங்கத்தோட குகைக்குள்ள நாமளே தலைய விட்ட மாதிரி. சரி, இங்கே நிறுத்திடலாம். ஆனா நாளைக்கு வர முடியாது. ஏன்னா நாளைக்கு எல்லாரும் கலெக்டர் ஆபீஸுக்கு போகணும். தர்ணா செய்வோம்.
நமக்கு இந்த மாதிரி கலெக்டர் தேவையில்லைன்னு சொல்லுவோம். ஒண்ணு அவர் நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், இல்ல நாம எல்லாரும் காட்டுக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். அவங்களால ஒண்ணும் செய்ய முடியலனா நாம தான் ஏதாவது செஞ்சாகணும். என்ன சொல்றீங்க? ஆமா, சரிதான். இருங்க இருங்க, என்ன விஷயம்? எதுக்காக இப்படி சத்தம் போடுறீங்க? ஒண்ணு உங்ககிட்ட பேச வரல, சாரை கூப்பிடுங்க, அவர்கிட்ட தான் பேசுங்க. சாரை நிறுத்துங்க, சொல்றேன்ல. சார் வராரு, ஒவ்வொருத்தரா அமைதியா பேசுங்க. எப்படி அமைதியா இருக்க முடியும்? எங்க வீட்டோட நிம்மதி கெட்டு போச்சே. சார் வராரு, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன கூச்சல? ஏதாவது செய்யுங்க சார். இன்னைக்கு மிருகங்கள் காணாம போகுது, நாளைக்கு குழந்தைங்க காணாம போனா என்ன பண்றோமா? சொல்லுங்க. உங்களால எதுவும் பண்ண முடியலன்னா நாங்க காட்டுக்கு போறதுக்காவது எங்களுக்கு அனுமதி கொடுங்க. என்ன சொல்றீங்க? அதிகபட்சம் என்ன ஆகும்? செத்து போயிடுவோம். என்னைக்கு இருந்தாலும் செத்து தானே போக போறோம். இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு. அந்த துஷ்ட சக்தியை எதிர்த்து போராடின திருப்தியாவது எங்களுக்கு. ஆமா. இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் எவ்வளவு முறை சொல்றது, பேய் பிசாசுன்னு ஒண்ணு கிடையாது. இது காட்டு மிருகத்தோட வேலைதான். அதை பிடிக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சரி, எப்பதான் சார் பிடிப்பீங்க? எல்லாரும் செத்ததுக்கு அப்புறமா? இல்ல எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. என்னானாலும் சரி, நாங்க காட்டுக்குள்ள போவோம். கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. முடியாது சார், ஒண்ணும் கேட்க முடியாது. எங்களை தயவு செஞ்சு தடுக்காதீங்க. உங்க எல்லாருடைய கோவம் எனக்கு புரியுது, உங்களுடைய பயத்தை என்னால உணர முடியுது, உங்களுடைய உணர்வுகளும் எனக்கு புரியுது. எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. அந்த மிருகத்தை உயிரோடையோ பிணமாவோ உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். அப்பதான் பேய் பிசாசுலாம் ஒண்ணும் இல்லைங்கிறத நீங்களும் நம்புவீங்க. இதெல்லாம் உங்க மன பிரம தான். எங்களுக்கு ஒண்ணும் பிரம இல்ல. எங்களுக்கு நீங்க சொல்லி தராதீங்க. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். கிராம மக்களுடைய பேச்சை கேட்ட ஃபாரஸ்ட் ஆபீசரான கிருஷ்ண கவுடா இந்த பிரச்சனையோட காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தனியா காட்டுக்குள்ள போகிறதுக்கு முடிவெடுத்தாரு. அது எங்க தப்பிச்சு போகும்? கிராமத்துக்காரங்களுடைய நிம்மதியை கெடுத்துருச்சு. கண்டிப்பா அதை விட முடியாது. திடீர்னு நிசப்தமாயிடுச்சு. அது செத்துருச்சா இல்ல வேற பக்கம் தப்பிச்சு ஓடிருச்சா?
சார் அது பார்க்க எப்படி இருந்தது? நரியா இல்ல வேற ஏதாவது மிருகமா? அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எல்லாம் திடீர்னு நடந்தனால எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இடம் ரொம்ப இருட்டா வேற இருந்துச்சு. அந்த மிருகம் எப்படி இருந்துச்சுன்னு என்னால பார்க்க கூட முடியல. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு மிருகத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அதோட ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, அது என்ன தாக்க முயற்சி பண்ணதுன்னா யார வேணாலும் அது தாக்கும். சார் இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, கிராமத்துல இருக்க மிருகங்கள் மட்டும் இல்ல, மனுஷங்களுக்கும் ஆபத்து தான். சார், கிராமத்துக்காரங்க சொன்னதெல்லாம் சரிதான். அது ஒரு மிருகம் இல்ல, கண்டிப்பா பூதம் பிசாசா தான் இருக்கும். ஏற்கனவே நடுராத்திரி ஆயிடுச்சு. பத்தாவதுக்கு இந்த கடுமையான குளிர் வேற. அட ராமா, சீக்கிரமா எனக்கு வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருப்பா. அடுத்த நாள் கிராமத்து ஜனங்களுக்கு வெறும் சைக்கிள் மட்டும்தான் கிடைச்சது. அந்த நபரோட சடலம் எங்க போச்சுன்னே தெரியல. சுற்று வட்டாரத்துல எங்க தேடி பார்த்தோம், கடைசியில் அவரோட ரத்தக்காரம் மட்டும்தான் கிடைச்சது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ரொம்பவே மிரண்டு போயிட்டாங்க. நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோ. இது கடவுளோட வேலையா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது கெட்ட ஆத்மாவோட வேலையா தான் இருக்கணும். எனக்கு அப்படிதான் தோணுது. நம்ம பார்த்து அந்த நடந்து போன அச்சு வேற யாருதோ. இந்த சுகிராம் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சான்? நேற்று ராத்திரில இருந்து அவனை காணோம். பாவம், அவன் சைக்கிள் தான் கிடைச்சது, அவன் கிடைக்கல. அவன் எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியல. நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஒண்ணு இல்ல, கொஞ்சம் அமைதியாயிரு, அமைதியாயிரு. என்ன ஆயிருக்கு பாரு. வணக்கம், கொஞ்சம் தள்ளுங்க, நான் பாக்குறேன். சார் வாங்க சார், வந்து பாருங்க சார். உனக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாடும். இவனுக்கு என்னாச்சு? சார், நாங்க காட்டுல இருந்து வந்துகிட்டு இருந்தோம், கெட்ட ஆத்மா எங்களை தாக்கிடுச்சு சார். சும்மா வளராத, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, ஒரு வேலை செய்யுங்க, இவனை வண்டியில ஏத்துங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். பத்திரம் பத்திரம், பார்த்து தூக்கு. மெதுவா, மெதுவா. அது வெறும் மிருகங்களை மட்டும் தாக்குறது இல்ல சார், எங்க கிராமத்து ஆளுங்களுடைய உயிருக்கு கூட பாதுகாப்பு இல்ல சார். சுக்கிராமுக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே தெரியல. அவனோட போனம் கூட கிடைக்கல. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இவனை சரியான நேரத்துல வந்து காப்பாத்த முடிஞ்சதே, இல்லைன்னா இவன் கதை அவ்வளவுதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ பாத்துருப்பல்ல, அது பார்க்க எப்படி இருந்தது? சார், ரொம்ப அடர்ந்த காடு, ரொம்ப இருட்டா இருந்தது. என்னால பார்க்கவே முடியல சார். அது எதிரில வந்து திடீர்னு தாக்க ஆரம்பிச்சிருச்சு.
அது மிருகம் இல்ல சார், அது பிரேத ஆத்மா. அதோட உடம்பு மிருக மாதிரி இருந்தது, ஆனா தலை மனுஷ மாதிரி இருந்துச்சு. அதோட பல்லு ரொம்ப அழுக்கா, பார்க்கிறதுக்கே மிருகங்களோட பல்லை விட ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அந்த கண்ணு ரொம்ப பெருசா சிகப்பா இருந்துச்சு. அந்த நகம் ராட்சச மாதிரி பெருசா கூர்மையா இருந்துச்சு. சார், அத பாத்தீங்கன்னாலே பயந்துருவீங்க. அப்படியா? ரொம்ப இருட்டா இருந்ததுல? அவ்வளவு அடர்ந்த இருட்டுல கூட நீ அதோடைய கண்ணு சிவப்பா இருந்ததை பாத்துருக்க? ஆமா ஆமா சார். உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றது, பூதம் ஆவிலாம் கிடையாது, அது ஒரு மிருகம், அவ்வளவுதான். சரி, இத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நான் சொல்றதை நீங்க எல்லாரும் கேளுங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு காட்டுக்கு போறோம். என்ன ஆனாலும் சரி, அந்த மிருகத்தை இன்னைக்கு நம்ம பிடிச்சாகணும். என் கூட யாரெல்லாம் வரப்போறீங்க? உங்க கூட நான் வரேன் சார். நானும் வரேன் சார். நானும் வரேன் சார், நானும் வரேன். கிராமத்துக்காரங்க சொன்ன விஷயத்த அன்னைக்கு கோடா சார் நம்புற மாதிரி ஆயிடுச்சு. கிராமத்துக்காரங்களும் காட்டுக்குள்ள போய் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா கோடா சார் அவங்க ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு பயங்கரமான ஆயுதங்களோட கிராமத்துக்காரங்களோட சேர்ந்து காட்டுக்கு போனாரு. அவங்க எல்லாரும் சின்ன சின்ன குழுக்களா பிரிஞ்சு எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிச்சாங்க. நம்ம கலெக்டர் சார் கிராமத்துக்காரங்க சொன்னதை நம்பி இருக்கோம். ஆமா, எனக்கு என்னமோ அது பேய் பிசாசு துஷ்ட ஆத்மாவோட வேலையா தான் இருக்குன்னு தோணுது. தேவையில்லாம இந்த ஆபத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். என்ன கேட்டீங்கன்னா நாம சின்ன சின்ன குழுவா பிரிஞ்சிருக்கவே கூடாது. நீ சரியா தான் சொல்ற. இப்ப தனியா நிக்கிறோம்ல. சார் எங்க போனாரு? வா நாம போய் பார்க்கலாம். அதோ அங்க இருக்காரு, வா வா. வாங்க. என்னாச்சு சார்? இந்த புல்லட்ஸும் இப்போ காலி ஆயிடுச்சு. குறி பார்த்து சுட்டனா இல்லையாங்கிறது சந்தேகமா இருக்கு. இப்ப என்ன பண்றது சார்? இங்க பாருங்க சார், அது திடீர்னு இவன் முன்னாடி வந்து இவனை தாக்கிடுச்சு. பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்தது சார். நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, இது கண்டிப்பா துஷ்ட ஆத்மா தான் சார். இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகல, நீ நல்லா தான் இருக்க. சார், அது மனுஷ உருவத்துல இருக்கிற ரொம்ப ஆபத்தான ஒரு ஆத்மா சார். மனுஷங்களால அதை எதிர்த்து போராட முடியாது சார். அது நம்ம எல்லாரையும் கொன்னுடும். நாம எல்லாரும் தனித்தனி குழுவா பிரிஞ்சிருக்க கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது சார். நாம சொல்றது இவர் எங்க கேக்குறாரு? பெரிய சாராச்சே.
இவர் ஒருத்தரால நாம எல்லாரும் சாக போறோம். நாம எல்லாம் இங்க இருந்து போயிடலாம் சார். நீங்க எல்லாரும் இவனை கூட்டிட்டு போங்க, நான் வரேன். சரிங்க சார். இவனை தூக்குங்க. பயப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. வா, பார்த்து மெதுவா கூட்டிட்டு வாங்க. வாங்க. சரி சரி, ஒண்ணும் இல்ல, பயப்படாத. பயப்படாதீங்க. போலாம். வாங்க. காட்டுல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, எங்களுக்கு தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்கு. இங்க பாருங்க, அந்த துஷ்ட ஆத்மா இவரையும் பலமா தாக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா எவ்வளவு அமைதியா நிக்கிறாருன்னு பாருங்க. அது எதாவது இருக்கட்டும், மிருகமோ இல்ல பிசாசோ, அத நாளைக்குள்ள நான் பிடிச்சிருவேன். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. நாம சில ஆடு மாடுகளை எடுத்துட்டு போய் காட்டுல இருக்கிற மரத்துல கட்டி வைக்கிறோம். இந்த மிருகங்களுக்கு பக்கத்துல நம்ம ஜாக்கிரதையா வலைய வச்சுட்டு காத்துட்டு இருக்கணும். அப்புறம் நீ ஹரியா, நீ சில ஆளுங்களோட மரத்து மேல ஏறிக்கணும். அந்த மிருகம் தென்பட்ட உடனே அது மேல வலைய வீசிருங்க. நான் என் ஆளுங்களோடையும் கிராமத்து ஆளுங்களோடையும் ஆயுதங்களோட மரத்துக்கு பக்கத்துல தான் இருப்பேன். இந்த முறை அதை பிடிச்சே ஆகணும். இல்லைன்னா இந்த கிராமத்து பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். கலெக்டர் சார், கலெக்டர் சார், காப்பாத்துங்க, எனக்கு
பயமா இருக்கு. ஹரி அசையாத, அங்கே இரு. வலைய வீசுங்க. பயப்படாத, பயப்படாத, நான் இருக்கேன்ல, பயப்படாத, பயப்படாத, பேசாம இரு, கத்தாத, கத்தாத. இரு, இரு. அதை பிடிங்க, நல்லா அழுத்தி பிடிங்க, விட்டுறாதீங்க. அந்த தப்பிக்க விட்டுறாதீங்க, அழுத்தி பிடிங்க. இது பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு பாய்ஜி. இந்த மாதிரி ஒரு பூதத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ரொம்ப பயங்கரமா இருக்கு. எப்படி இதுகிட்ட பேசுறதுன்னு எனக்கு புரியல. நம்ம பாஷை இதுக்கு புரியுமான்னு தெரியல. ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்கலாம் சார். நான் பேசுறது உனக்கு புரியுதா? யார் நீ? எங்க இருந்து வந்திருக்க? உன் கூட இந்த காட்டுல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? கோடா சார், ஒரு நிமிஷம் சார். இந்த பையனை பார்த்தா பஜ்ர சிகாரியோட பையன் மாதிரி இருக்கு சார். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவன் இந்த காட்டுல தான் தொலைஞ்சு போனான். எனது பஜ்ரங்கியா? ஜமீன்தாருங்கெல்லாம் காட்டுக்கு வேட்டையாட போகும்போது கூட உதவி செய்ய போவாரு அவரு. ஆமா ஆமா, அவர் பையன் தான். சரி, நீ போய் அவரை கூட்டிட்டு வந்து. எனக்கு என்னமோ இந்த பையனுக்கு மிருகங்களோட சாபம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆமா பாய்ஜி, இது ஏதோ மிருகத்தோட ஆத்மா மாதிரி தெரியுது. அவர் ஏதாவது இதுக்கு முன்னாடி மிருகத்தை கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். பஜ்ரங்கி ஐயா, என்ன விஷயம் சார்? சில வருஷங்களுக்கு முன்னாடி உங்க பையன் தொலைஞ்சு போயிட்டானா? ஆமா சார், என் பையன் தான் தொலைஞ்சு போயிட்டான். அவனை எங்கேயாவது பாத்தீங்களா? வீட்ல அவனோட போட்டோ இருக்கு, வாங்க. இங்க பாத்தீங்களா? இவன் தான் என்னோட குட்டு. ஆனா நீங்க எதுக்கு இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? கோடா சாருக்கு காட்டுல ஒரு பையன் கிடைச்சிருக்கான். கிராமத்துக்காரங்களா அது உங்க பையன் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எங்க இங்க வாங்கல, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? அது இவங்க ஆபீசர் நம்ம பையனை எங்கேயோ பார்த்தாராம். கிராமத்துக்காரங்க எல்லாரும் அவன் பாக்குறதுக்கு நம்ம குட்டு மாதிரியே இருக்கான்னு சொல்றாங்களா. ஐயோ, நீ என்னமா சொல்ற? இதெல்லாம் எப்படி நடக்கும்? சார், நீங்க உண்மையை தானே சொல்றீங்க? எப்படி சார் நீங்க ஒண்ணுமே தெரியாம பேசுறீங்க? இது எப்படி நடக்கும்? என் பையன் காணாம போய் பல வருஷங்கள் ஆகுது. என்ன கேட்டீங்கன்னா என் பையன் உயிரோட இருக்க கூட என் மனசு சொல்லுது என் பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். என் குட்டு உயிரோட தான் இருக்கான். நீ ஏமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிற? நீங்க ஏன் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க? அது நம்ம குட்டுவா இல்லையான்னு ஒரு தடவை போய் பார்த்தாதான் என்ன. வாங்க வாங்க. சரிம்மா, சரி வா. இங்க பாருப்பா, எங்களை அங்க கூட்டிட்டு போறியா?
வாங்க மேடம். வாங்க சார், வாமா. கொஞ்சம் வழிவிடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இதை வந்து இவர்தான் பாரு. இவர் தானே அந்த பஜ்ரங்க? இது குட்டுவா? இவனுக்கு என்னாச்சு? இவன் ஏன் இப்படி இருக்கான்? இது நிஜமாவே குட்டு தானா? இருங்க, நான் பாக்குறேன். வேண்டாம் வேண்டாம், போகாதீங்க. இருங்க. குட்டு, குட்டு இங்க பாருப்பா. குட்டு. பார்க்க நம்ம பையன் மாதிரியே இருக்கான்ல? ஆமா, முகத்தை பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கு. நீ எங்கப்பா போயிட்ட? எங்க போயிட்ட? நாங்க உன்னை தேடாத இடம் இல்லப்பா. காட்டுல ஒரு இடம் விடாம தேடணும், கிராமம் முழுக்க தேடணும். நாங்க 2 பேரும் சலிக்காம தேடிக்கிட்டே இருந்தோம். இங்க பாருப்பா, இது உன்னோட அம்மா. குட்டுராம், நான் தான் அம்மா. நான் தான் உன்னோட அப்பா. அப்பாப்பா. சார், இது என்னோட குட்டு தான். ஆமா சார், சந்தேகம் இல்ல, இது என் பையன் தான். பாருங்கண்ணா, போய் ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாப்பா. இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? சொல்லு. நீங்க இன்னைக்கு அந்த நிறைய கொண்டுட்டு வந்தது நல்லது இல்லைங்க. நீ என்னமா சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நாமெல்லாம் பரம்பரை வேட்டைக்காரங்க. அட, வேட்டைக்காரனோட பொண்டாட்டியா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அதெல்லாம் சரிதாங்க. இப்ப நீ எங்க போற? விளையாட போறோமா? நடுராத்திரில யாராவது விளையாட போவாங்களாடா? போகட்டும் விடுமா, சின்ன பையன் தானே. இந்த வயசுல விளையாடாம வேற எப்ப விளையாடுறது? எனக்கும் எல்லாம் தெரியுங்க. உங்க செல்லம் தான் எனக்கு எடுத்து வச்சிருக்கு. அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இங்கதான் விளையாடிட்டு இருக்கேன். இங்க பாரு குட்டு, நான் சொல்றது கேளு. எங்க போற? பாத்துக்கண்ணா, பாத்து விளையாடு. போயிட்டால. அவன் கெட்டு போறதுக்கு காரணமே நீங்க தான். குட்டு, வரேம்மா. சாப்பிட வா. சார், நாங்க இவனை கூட்டிட்டு போறதுக்கு அனுமதி கொடுங்க சார். இங்க பாருங்க, இப்ப இவன் ரொம்ப ஆபத்தானவன். வைத்தியம் பண்ணாம இவனை வெளியில விட முடியாது. இவன் மிருக மாதிரியே நடந்துக்கிறான். இவன் மிருகம் மாதிரி நடந்துக்கிறதுனால என்ன சார்? எப்படி இருந்தாலும் அவன் என் பையன் சார். நான் பெத்த புள்ள சார். ஒரே ஒரு தடவை உங்க கிட்ட போய் பார்க்க அனுமதி கொடுங்க சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். அனுமதி கொடுங்க சார். ஒரே ஒரு முறை எங்க குழந்தைய பார்க்க விடுங்க சார். ஏன்னா அவன் குணமாக இன்னும் எத்தனை காலம் ஆகுமோ தெரியல. சரி, அவத்து பார்த்து ஜாக்கிரதை. வினோத், கிட்டக்க போய் பாருங்க, ஆனா ஜாக்கிரதை. குட்டு, உன்னை எப்படா பாப்பேன் நான் துடிச்சிட்டு இருந்தேன்டா. என்ன விட்டுட்டு இத்தனை வருஷம் நீ எங்கடா போயிட்ட குட்டு? உன்னை தேடாத இடம் இல்ல தெரியுமா? இங்க பாருங்க. கண்ணா, நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் உன்னை டவுனுக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பாக்குறேன்ப்பா. நாங்க உன் கூடவே இருப்போம்ப்பா. நீ திரும்ப கிடைக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டாத நாளே இல்ல. இங்க பாரு, இது உன்னோட அம்மாப்பா. நான் தான் உன்னோட அப்பா. இங்க பாருப்பா, இங்க பாரு. என்ன அடையாளம் தெரியுதா? இங்க பாரு, நான் தான் உன்னோட அம்மாப்பா. இங்க பாருப்பா,
இவனுக்கு எங்க அடையாளமே தெரியல. பாருப்பா, நம்ம குழந்தைக்கு என்ன ஆச்சு? சார், சார் தயவு செஞ்சு சுற்றாதீங்க சார். என் குழந்தைய தயவு செஞ்சு கொன்னுடாதீங்க சார். 10 வருஷம் கழிச்சு அவன் எங்களுக்கு கிடைச்சிருக்கான். என் குழந்தைய நான் இழக்க விரும்பல சார். தயவு செஞ்சு அவனை கொன்னுடாதீங்க. என் பொண்டாட்டி சரியாதான் சார் சொல்றாங்க. என் பையன் இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். எங்களுக்கு எங்க பையனை கொடுத்துருங்க சார். இந்த நன்றியை நாங்க வாழ்க்கை பூரா மறக்க மாட்டோம். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறோம். உங்க காலில் வேணாலும் விடுங்க சார். நீங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. தயவு செஞ்சு நீங்க என்ன நம்புங்க. ஒரு நாள் கண்டிப்பா உங்க பையன் உங்ககிட்ட திரும்ப வருவான். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் இது என்ன சார் ஒரு புது பிரச்சனை? சார் ஒருவேளை அவன் யார் வீட்டுக்குள்ளேயாவது நுழைஞ்சிருந்தான்னா எங்களை யார் சார் காப்பாத்துவாங்க? எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஆமா சார், அவன் இனிமே யாரையும் விட்டு வைக்க மாட்டான். மனுஷனோ மிருகமோ எல்லாத்தையும் தாக்க போறான். உங்களை மாதிரி நாங்க என்ன சார் பங்களாலியா இருக்கோம்? 24 மணி நேரமும் எங்களுக்கு காவல் காக்கிறதுக்கு யாரு இருக்காங்க? எங்க குழந்தைங்களை யார் காப்பாத்துவாங்க? நான் காப்பாத்துறேன். எங்க ஆளுங்க காப்பாத்துவாங்க. இன்னையில இருந்து இந்த கிராமத்துல வாழற ஒவ்வொரு உயிருக்கும் நீங்க மட்டும்தான் பொறுப்பு. நாம சீக்கிரமாவே அந்த பையனை பிடிச்சு ஆகணும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், கிராமத்துக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சின்ன சின்ன குழுவா பிரிஞ்சு கிராமத்துல மூளை முடுக்கெல்லாம் தேடுங்க. கிராமத்துக்கு வந்து போற எல்லா வழிகளுக்கும் காவலுக்கு ஆளை போடுங்க. எக்காரணத்தை கொண்டு அந்த பையன் இந்த கிராமத்தை விட்டு வெளியில போக கூடாது. ஹரியா, அங்க செக் பண்ணு. அன்னைக்கு அந்த கிராமமே ரொம்பவே மிரண்டு போயிருந்தது. அந்த பையன் எங்க ஒளிஞ்சுகிட்டு இருப்பான்னு யாருக்குமே தெரியல. எப்ப யாரை தாக்குவானோன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க. இந்த பயத்துல திணறிக்கிட்டு இருந்த கிராம மக்கள் வீட்டை விட்டு வெளியே வராம உள்ளேயே முடங்கி கிடந்தாங்க. ஆனா கோடாவும் சில கிராம மக்களும் அவங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம அந்த பையனை தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தாங்க. கயிறை தூக்கி போடு. சீக்கிரம். அட நீங்க எல்லாரும் எதுக்குப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அடிச்சு கொல்லுங்கப்பா. ஆமா ஆமா, நல்லா அடிக்க. நில்லுங்க. யார் கை வைக்க கூடாது. தள்ளுங்க. என்ன சார், இவனை உயிரோட விட்டா நம்ம கிராமத்துக்கு தான் ஆபத்து. ஆமா சார். வாயை மூடுங்க. நான் சொல்றத மட்டும்தான் நீங்க கேட்கணும். இவனை குணப்படுத்தி ஆகணும். சரி, வேணாடு. இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். சரி சரி, இவனை கூட்டிட்டு போகட்டும், விடுங்க. இல்ல சார், இவனை கொன்றதுதான் நல்லது. யாரும் கை வைக்க கூடாது. இவனுக்கு நம்ம வைத்தியம் பண்ணி ஆகணும். அலக் நிரஞ்சன், உக்ர சாமுண்டா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த பையனுக்கு வைத்தியம் தேவையில்லை. இவனுக்கு எந்த டாக்டரோ வைத்தியமோ நிச்சயமா தேவையில்லை. இவன் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு காட்டு மிருகத்தோட ஆத்மா புகுந்து தான் வசப்படுத்தி இருக்கு. இதெல்லாம் மூட நம்பிக்கை. இவனுக்கு பூஜை தேவையில்லை, வைத்தியம் தான் தேவை. கிராம மக்களே,
இந்த ஆளு யாரு? என் பேச்சை எதுக்காக இவன் கேட்க மாட்டேங்கிறான்? இவனை என் வழியில குறுக்க வர வேண்டாம்னு சொல்லுங்க. நான் உங்க வழியில குறுக்கிடுறேன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இந்த கிராமத்து மக்களுடைய ஒவ்வொரு உயிரும் என் பொறுப்பு. நான் இந்த இலாக்காவுடைய ஃபாரஸ்ட் ஆபீசர். என் வேலையை ஏன் இஷ்டப்படி செய்ய விட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாருங்க, இவன் என்னோட பையன். இவன் எங்களுக்கு முழுசா வேணும். இவனுக்கு நல்லது நடக்கணும் தானே நாங்களும் விரும்புறோம். நாங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம் சார். தயவு செஞ்சு பாபாவை வேலை செய்ய விடுங்க. ஒரு வேலை உண்மையிலேயே குணமாயிருச்சுன்னா தயவு செஞ்சு நாங்க சொல்றது கேளுங்க. இந்த நன்றியை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். எங்க குட்டுவோட உயிர் ஆபத்துல இருக்கு சார். தயவு செஞ்சு விட்டுருங்க சார். ओम ऐं ह्रीं क्लीं चामुंडाय विच्चे स्वाहा। 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 இந்த இடத்தை விட்டு போயாகணும். ரொம்ப தூரமா போகணும். கண்காணாத இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் இங்க வரணும்னு நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஏதாவது ஒரு மனுஷ உடம்புக்குள்ள நீ புகுந்துக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, நான் உன்னோட ஆத்மாவை பஸ்பமாக்கிடுவேன். இங்க இருந்து மரியாதையா போயிடு. போயிடுன்னு சொல்லல.